ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து இயல் என்கிற அந்த பெரிய தலைப்பின் கீழாக கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவினுடைய பரமேறுதல், கிறிஸ்துவினுடைய மீண்டும் வருகை என்கிற தலைப்பின் கீழாக 3 தலைப்புகளின் கீழே இன்றைக்கி செய்தியை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பிறக்கிறதற்கு முன்னமே பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகின்ற எதிர்ப்பு கொள்கைகளும் காணப்படுகின்றன. ஆனால் உயிர்த்தெழுதலை பற்றி வேதம் கூறுகின்ற காரியங்கள், அதனைத் தொடர்ந்து அவருடைய சீஷர்கள், அதாவது கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் என்னென்ன இப்போ நடக்கிற சுவிசேஷ ஊழியம், விசுவாசிகளின் நம்பிக்கையெல்லாம் என்ன ஆகும் என்கிறதை பற்றியும், உயிர்த்த கிறிஸ்துவினுடைய உடல் அமைப்பானது எப்படி இருக்கிறது என்கிற காரியத்தையும் இந்த உயிர்த்தெழுதல் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து அவருடைய பரமேறுதல், மீண்டும் வருதல் என்கிற காரியத்தை இந்த கிறிஸ்துவியல் என்கிற தலைப்பில் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் அப்பட்டமான உண்மையாக இருந்த போதிலும் இன்றைக்கி அதனை மறுக்கும் நிலையிலான பல கொள்கைகள் காணப்படுகின்றன. சிலர் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவும் சீடர்களும் உருவாக்கிய கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க. சிலர் கிறிஸ்து சிலுவையில் மறிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. சிலர் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் வெறும் மனத்தோற்றம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் கிறிஸ்துவினுடைய ஆவி மட்டும்தான் உயிர்த்ததுன்னு சொல்கிறாங்க. சிலர் கிறிஸ்து அவருடைய விசுவாசிகளின் உள்ளங்களில் மட்டும்தான் அவர் உயிர் பெறுகிறார், சரீர நிலையில் அவர் உயிர்ப்பு நிகழலைன்னு சொல்கிறாங்க. இவையெல்லாம் வெறும் பொய்களே என்கிறதை வேதாகமம் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவருடைய பிறப்புக்கு முன்பாகவே சங்கீதக்காரன் 16வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவருடைய அந்த பாடுகளை குறித்து எழுதின ஏசாயா அவருடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனினால் அவர் பாவிகளுக்காக மரித்ததினால அநேக அந்த ஜனங்களை அவருக்கு பங்காக கொடுப்பார் என்கிற அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான செய்தியை ஏசாயா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவுமே இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தம்முடைய ஊழிய நாட்களிலே அவர் கூறினதை நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 16வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷத்தில், யோவான்லெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மரணத்திற்கு முன்பாகவே அவருடைய பிரசங்கத்திலேயே கூறியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து எதிர்ப்பும் உயிர்த்தெழுதலும் என்கிற காரியத்தை பார்த்தோன்னு சொன்னால், உயிர்ப்பு சொன்னபடியே நிகழக்கூடாதிருக்க எதிரிகள் அனைத்து ஏற்பாடுகளையும் அவங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதாவது உயிர்த்தெழுதல் அவர் நடந்துரோன்னு சொன்னார, அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதற்காக எதிரிகள் செய்த ஏற்பாடுகளெல்லாம் நம்ம பார்த்தோன்னா, மத்தேயு 27வது அதிகாரத்தில் 62லேருந்து 64 வரையிலும் பார்க்கும் பொழுது, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த காரியத்தை பொய்யாக்குகிறதற்காக அங்கே யூதர்களும் பரிசேயர்களும் செய்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போல் நம்ம திரும்பவும் பார்த்தோன்னு சொன்னால், ஆனால் கிறிஸ்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய அந்த காரியங்கள், அதாவது கல்லறை காலியாக இருக்கக்கூடியதை வேதத்திலேயே நாம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி உலகத்திலேயே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை தான். வேதத்தில் அன்றைக்கே அவர்கள் அந்த கல்லறை திறந்திருக்க கண்டார்கள். லூக்கா 24வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் என்ற அந்த கல்லறைக்குள்ளே பிரவேசித்து
சரீரத்தை காணலன்னு சொல்லி 3வது வசனத்துலேயும் 12ஆம் வசனத்தில் பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை நடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்கிறதைக் கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே காலியான ஒரு கல்லறை, ரோம படை வீரர்கள், பரிசேயர்கள் ஆகியோருடைய மௌனம். அவங்க ஆண்டவருடைய கல்லறை திறந்த பொழுது அவங்க எல்லாம் மயக்கமடைஞ்சு விழுந்துட்டாங்களே, அவர்கள் கடைசியாக மௌனமாக இருந்து விட்டார்கள். சீடர்கள் வாழ்வில், அவருடைய வாழ்வில் உண்டான மாற்றங்கள், அதாவது பேதுரு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் பொழுது அத்தனையாய் மறுதளித்ததெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கண்ட பின்பு ஒவ்வொரு சீஷர்களுடைய வாழ்விலும் உண்டான மாற்றங்கள் அது நமக்கு நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக தான் திருச்சபையினுடைய தோற்றம். அங்கே மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருக்கிற அந்த கூடுகையின் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அன்றுதான் திருச்சபை ஆரம்பமாகிறது. ஆராதனை நாள் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றம் பெறுகின்றது. இது எல்லாமே அவருடைய உயிர்த்தெழுதலை பேஸ் பண்ணி தான் இவைகள் எல்லாம் நடக்குது. புதிய ஏற்பாடு அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டினுடைய உருவாக்குமே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக தான் அது உருவாக்கப்படுகிறது. சீஷர்களும் அத்தனையாக அவர்கள் சாட்சி கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். லூக்கா 24வது அதிகாரத்திலேயே 33லேருந்து 36 வரையும் பார்த்தோன்னா, அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று பார்க்கிறோம். சீஷர்களுடைய சாட்சி யோவான் 20வது அதிகாரம் 19ஆம் வசனம், 26ஆம் வசனம், யோவான் 21, 24, அப்போஸ்தலர் 1:3 இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை சாட்சியாக அறிவித்ததை இங்கே கிறிஸ்துவே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே தன்னை குறித்த ஒரு சாட்சியை சொல்லுகிறதை யோவான் கண்டு எழுதுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயமாக நடந்த ஒன்று. அதை அழிப்ப நினைக்கிற எல்லா சக்திகளையும் ஆண்டவர் இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அப்படின்னா என்னெல்லாம் இன்றைக்கு காரியங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா, சுவிசேஷ பிரசங்கங்கள் வெறும் ஏமாற்றுகளாக மாறிடும். விசுவாசிகளின் நம்பிக்கை வெறும் மாயையாக மாறிடும். அனைத்து ஊழியர்களும் வெறும் பொய்யர்களாக மாறிடுவாங்க. கிறிஸ்தவ விசுவாசிகள் பாவத்தில் வாழ்ந்து நரகத்துக்கு நேராக செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆகவே கிறிஸ்து 100க்கு 100 நிச்சயமாக உயிர்த்தெழுந்தார் என்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்த கிறிஸ்துவினுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிறிஸ்து உடலுடன் உயிர்த்தார் என்பதற்கு வேதாகமும் மிக தெளிவாக இதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர் வெறும் ஆவியில் மட்டும் உயிர்த்தெழலை, சரீரத்தோடு கூட தான் உயிர்த்தெழுந்தார் என்கிறத லூக்கா 24வது அதிகாரம் 39, 40 வசனங்களில் நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு ஒரு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் என்று இயேசுவை குறித்து லூக்கா எழுதுகிறார். அப்போது சதையும் எலும்புகளும் இருந்தது. எனக்கு உண்டாயிருக்கிற மாதிரி சதையும் எலும்புகளும் ஒரு ஆவிக்கு இராதே என்று இயேசு சொல்லுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அந்த உடலில் அவர் உணவு உட்கொண்டார் என்கிறத லூக்கா 24வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே நம்ம பார்க்கிறோம். அவர்களோடு கூட சேர்ந்து உணவு உட்கொண்டார் என்கிறத 24, 41 43 வரையிலும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கைகளையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த சரீரத்தில் இருந்து அவர் உணவு உட்கொண்டார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் 12, 13 இந்த சம்பவத்தை பார்க்கிறோம்.
அந்த உடலில் சிலுவை பாட்டினுடைய அந்த காயங்கள், சிலுவையில் அவர் பட்டு மரித்தாரே, இந்த பாடுகளினுடைய காயங்கள் அவைகளிலே காணப்படக்கூடியதாக இருந்தன. யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனத்தில், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு. கைகளில் பட்ட காயங்களை, விழாவில் ஈட்டினால் உண்டான காயங்களை அங்கே காட்டுகிறதற்காக தோமாவை ஆண்டவர் அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். லூக்கா 24:40 பார்க்க முடியும். வெளிப்படுத்தலில் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களை நம்ம பார்க்க முடியும். இப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டின்னா இன்றைக்கும் பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அந்த காயங்களை பார்க்க முடிகிறது என்கிறதைத்தான் யோவான் எழுதியிருக்கிறார். அந்த உடலை உலக இயல்பு அமைப்புகளாலும் திடப்பொருள்களாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு கதவு பூட்டப்பட்டிருந்ததுன்னா திறந்தால் தான் உள்ளே போக முடியும். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரம் அது சதையோடும் எலும்புகளோடும் கூட இருந்தாலும் கூட அதை எந்த ஒரு திடப்பொருளும் உலக அமைப்புகளும் தடுத்து நிறுத்த முடியல. யோவான் 20வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதாவது உலக இயல்பு அமைப்புகளோ திடப்பொருள்களோ அந்த சரீரத்தை, உயிர்த்தெழுந்த சரீரத்தை தடுத்து நிறுத்த முடியலை அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துலையும் கூட நம்ம பார்த்தோன்னா லூக்கா 24வது அதிகாரம் 31வது வசனத்தில், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக 36ஆம் வசனத்தில் அங்கே அவங்க உள்ளே இருக்கிறாங்க, அவர்கள் பேசிக்கொண்டு இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அவங்க உடனே பார்த்தாங்க, என்னையா இது ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். நீங்கள் ஏன் கலங்குகிறீங்க, உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதுன்னு நீங்கள் காண்கிறபடி. அப்போ தான் சொல்கிறார், மாம்சமும் எலும்புகளும் உண்டாகிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. இந்த உலகத்தில் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை தடுத்து நிறுத்துகிறதற்கு எந்த ஒரு சக்திக்கும் வலிமை இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவினுடைய பரமேறுதல், கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின் பரமேறுகிறார் என்று சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறதை மார்க்கு 16வது அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மரித்து இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதனால் அவர் பரமேறினதுனால நம்ம பெற்ற பாக்கியங்கள், அநேக பாக்கியங்கள் உண்டு. மீண்டுமாக வருவேன் என்று சொல்லி சென்ற ஆண்டவர் அவருடைய வருகை 2 கட்டங்களாக நிகழும் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒன்று இரகசிய வருகை, அதற்கு பின்பாக இந்த பூமியில் ஆண்டவர் வெளிப்படையாக வந்த பின்பு 1000 ஆண்டு ஆட்சியை நடத்துவார். இரகசிய வருகையில் கர்த்தர் அவர் ஒருவரே, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கூட அவர் வெளிப்படுவார். அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம மறுரூபம் அடைந்து அவரோடு கூட ஆகாயத்துக்கு நம்ம மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு செல்வோம் என்று 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13 18 வரையிலும் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்பாக வெளிப்படையான ஒரு வருகை, அதுக்கப்புறம் 1000 ஆண்டு ஆட்சியை ஆண்டவர் இந்த பூமியிலே நடத்துகிற ஒரு காரியங்கள் நடக்கும் என்கிறதை பார்க்கிறோம். அடுத்த நாளிலே வேதாகமத்தில் 66 புத்தகங்களிலும், அதாவது பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்துவை மையமாக்கி எழுதப்பட்ட ஒரு நூல். ஆகவே ஒவ்வொரு அந்த புத்தகத்திலும் ஒவ்வொரு வசனங்களை மாத்திரம் பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா புத்தகங்களிலும் குறிக்கப்பட்டிருக்கிறார் என்பதோடு கூட இந்த கிறிஸ்து இயல் என்கிற காரியங்களை நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். அடுத்த நாளிலே அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.